மூன்றாவது நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மூன்றாவது நாளிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆயத்தப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா உமக்கு முன்பாக இயேசுவே கழுதையைப் போல நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அந்த கழுதையின் மேல் நீர் இருக்கும் பொழுது அந்த கழுதைக்கு ஒரு மகிமை கிடைத்தது ஆண்டவரே. அப்பா, இதோ அவர்களெல்லாம் ஒசனா என்று பாடி குருத்தோலைகளை கீழே போட்டு அதன் மீது நீர் வந்தீங்க அப்பா. அதற்கு மேலாக ஆண்டவரே, அந்த கழுதை உம்மை சுமந்து வந்தது ராஜா. அந்த கழுதைக்கு ஒரு மகிமை கிடைத்தது ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் உம்மை சுமக்குகிறவர்களாய் ஆண்டவரே, இந்த அடியேனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படி உம்மை சுமக்கிற ஒரு கழுதையாக உமக்கு முன்பாக நிற்கிறேன் ஐயா. கர்த்தரெங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் அல்ல அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமும் எங்கள் மத்தியில் பெரிதாக இருக்கட்டும் ராஜா. கர்த்தரெங்களோடு இடைப்படவும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தை 30, 60, 100 ஆண்டவரே இருதயங்களிலே பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதோ இன்ற பரிசுத்த வாரத்தில் 3வது நாளிலே நாம் நிற்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை நாம் ஆயுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு. அல்லேலூயா. அதற்கு நமக்கு முக்கியமான தேவைப்படுகிறது ஒரு ஆயுத்தம், ஒரு பரிசுத்தம். ஆமேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். அந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவர் அவனை பார்த்து கேள்வி, நீர் ஒருவர் மாத்திரம்தான் சுகமடைந்தாயா? மீதி 9 பேர் எங்கே? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமேன். நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். என்னை இரட்சித்தாரே, என்னை மரணத்தில் இருந்து, நான் போக வேண்டிய மரணம், நான் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் எனக்காக விலைக்கிராயம் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. நாம் நன்றி சொல்லுகிற ஜனங்களாக அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள. ஆமேன். இந்த வாரத்தில் 3வது நாளிலே நாம் இருக்கிறோம். இதோ நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று சொல்லி. ஆலயத்தை சுத்திகரித்தார். ஆலயத்தை வியாபார குகையாக மாற்றினார்கள். அந்த ஆலயத்தை இயேசு சுத்திகரித்ததை நாம் இந்த வேதாகமத்திலே மத்தேயு 21வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அவர் சுத்திகரித்து அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். இது ஒரு வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம். ஆனால் ஆலயம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தோம் என்றால் அது நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை குறித்து சகோதரி நேற்று நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி. சகோதரி ஒரு காரியத்தை சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் தனியாக அநேக தடவைகளை நான் கூட நேற்று உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அநேக காலகட்டத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் ஆவியானவர் நேற்றைய தினத்தில் அந்த சகோதரி மூலியமாக கற்றுக் கொடுத்தார், நாம் தனியாக இல்லை, நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் எந்த இடத்துலையும் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த உபத்திரங்கள் வந்தாலும் அதை கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு இருந்தபடியினால் அவர் எங்கும் நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார்.
ஆமென். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மை சுத்திகரிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருந்தாலும் நமக்கு வெற்றி வாழ்க்கையை தர அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஆமென். எந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம் சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் கூட சரி, பிரியமானவர்களே, அந்த சரீரத்தை புதுப்பிப்பதற்கும் அந்த சரீரத்தை ஜெயிப்பதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, whose voice will you follow? அப்படின்னா, யாருடைய சத்தத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள், யாருடைய குரலுக்கு நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாருடைய சத்தத்தை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம்? அல்லேலூயா, ஆமென். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 21வது அதிகாரம் வசனம் 23. இந்த 23 நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், இயேசுவை அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன் இயேசுவை கேள்வி கேட்கிறாங்க? அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு அந்த ஆலயத்தில் இருக்கிற வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார், பலகைகள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார், அதை சுக்குநூறாக எடுத்து போட்டார். அப்ப இன்றைக்கு வந்து இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தில் இது எல்லாவற்றையும் நீ செய்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் தமிழிலே. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? ஏன்னா அதற்கு முன்ன நடந்த சம்பவம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் இல்லையா? அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதையும் யாருமே இதை செய்யல. எல்லாரும் அவங்க வியாபாரத்தையும் அவங்க பிசினஸ் பண்றதையும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு மாத்திரமே அதிகாரத்தோடு வந்து அந்த பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டு பிறகு ஆலயத்துக்குள்ள போறாரு. அதனால தான் இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் இதை நீங்க செஞ்சீங்க, இவைகளை செய்தீங்க, இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் இடத்துல யார் கேட்கிறா? அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதை கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் அதை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு ஒரு கேள்வி அவங்களிடத்துல கேட்கிறாரு. என்ன கேள்வி? அதை நாம் வாசிக்க கேட்போம். 24. இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். யோவான் கொடுத்த ஸ்தானம் யாரால் உண்டாயிற்று? இது மனுஷரால் உண்டாயிற்றோ அல்லது தேவனால் உண்டாயிற்றோ என்று அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் லேசா உங்களுக்கு டச் பண்றேன். 3வது அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 3வது அதிகாரத்துக்கு போங்க. 3வது அதிகாரத்தில் யோவான் ஸ்தானகன் வந்து உரிமையோடு இங்க சொல்றாரு. ஆமென். அது வந்து 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:3-7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இங்க வந்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆயக்காரர்கள் வந்து இயேசுவின் யோவான் ஸ்தானகர் இடத்துல ஞானஸ்தானம் எடுப்பதை பார்த்து இவங்களும் வராங்க. ஆனா என்ன மாதிரி ஞானஸ்தானத்தை எடுக்க வராங்கன்னு பார்த்தா வெளியரங்கமான ஞானஸ்தானம் எடுத்து வராங்க. அந்த வெளியரங்கமான ஞானஸ்தானத்தை எடுக்க வர்றதை பார்த்து தான் இங்க யோவான் ஸ்தானகர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்னைக்கு இயேசு இதே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து கேட்கிறாரு. மறுபடியும் வந்து கொள்ளுங்க, 21வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 21 அதுல வசனம் 26 வாசிங்க. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம். எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்கிறார்கள் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள்.
அப்பொழுது அவர் நானும் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஒரு வித்தியாசம் பாருங்க. இயேசு எவ்வளவு ஞானமா அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பதில் சொல்றாரு பாருங்க. இது ஒரு பெரிய கேள்வி. இயேசு அவங்களை கேள்வி கேட்கிறார். அவங்க முதல்ல கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இயேசு இமிடியேட்ல பதில் சொல்லலை. எந்த அதிகாரத்தில் நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றீங்க? அது பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து வந்ததா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்க அதுக்கு பதில் சொல்லலை. அப்போ இயேசுவும் சொல்கிறாரு, நானும் இதற்கு உங்களுக்கு பதில் சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அப்புறம் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள, அதாவது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள்ள நம்ம வருவோம். யாருடைய குரலை நீங்கள் கேட்பீங்க? யாருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க? இந்த பூமியில வாழ்ற நீங்க நம்ம 2 பேருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், இன்னொன்று சத்துருவின் சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்க எப்படி இருக்கணும்? இல்லை சத்துருவின் சத்தத்தை நீங்க கேட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கு ஒரு சம்பவத்தை இயேசு அந்த சூழ்நிலையில போதிக்கிறார். ஒரு சம்பவத்தை இயேசு சொல்றாரு, ஒரு பெரபலை இயேசு சொல்றாரு, ஒரு ஊமையை இயேசு சொல்றாரு. அந்த ஊமையை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். நான் எந்த மனுஷனாக, நான் எந்த மகனாக நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி. மத்தேயு 21வது அதிகாரம் வசனம் 29 வாசிங்க. அதற்கு அவன் மாட்டேன் என்றான். இல்லைம்மா, அங்கே அதற்கு ஓகே சரி 28 வாசிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. போதும். இப்போ ஒரு சம்பவத்தை நாம் இங்க பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது மூத்த மகன் வந்து சொல்றாரு, மூத்த மகன் இடத்துல அந்த அப்பா போய் சொல்றாரு, போய் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. அந்த மகன் சொல்றான், முதல்ல அவன் சொல்றான் மூத்த மகன் இடத்தில் அவர் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்று சொல்லி ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அவன் ஒரு மனஸ்தாபப்படுறான். என்ன மனஸ்தாபப்படுறான்னாக்கா, அப்பா சொல்லிட்டாரு. முத சொல்றான், அப்பா கிட்டே சொல்றான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். பிறகு மனஸ்தாபப்படுறான், ஏன் நான் அப்பா கிட்ட அப்படி சொன்னேன், அப்பா கிட்ட அப்படி நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு போறான். இந்த இளைய மகன் என்ன செய்யறான், அப்பாக்கு சொன்ன உடனேயே இதோ நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகாம அந்த வயல்ல போய் அவன் வேலை செய்யல. இப்போ இந்த 2 பேரில் அவர் கேட்கிறாரு, 31 வாசிமா. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். போதும், அதுக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். அதற்கு அவர்கள் சொல்றாங்க, மூத்தவன் தான் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்று என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, நீங்க இந்த மூத்த மகனா இருக்க போறீங்களா அல்லது இந்த இளைய மகனா இருக்க போறீங்களா? ஆமென். இந்த மூத்த மகன் என்ன செய்யறானாக்கா, அப்பாவின் இடத்துல சொல்றான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பிறகு மனஸ்தாபப்பட்டு அவன் போறான். ஆனா இளைய மகன் என்ன சொல்றான், தோ போறேன்னு சொல்றான். ஆனா அவன் போல. இப்ப இன்றைக்கு நாம் எந்த மகனாக ஏசப்பாக்கு முன்பு பதில் கொடுக்க போகிறோம்? எந்த மகனாக ஏசப்பாக்கு முன்பு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் போகாமல் இருக்க போறேனா, இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு பின்பு நான் போக போறேனா?
நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரோம், தேவாலயத்திற்கு வருகிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை கேட்டு நாம் அப்படியே நிற்க போறோமா? இளைய மகன் மாதிரி வசனத்தை கேட்பதோடு மாத்திரம் இருந்துட்டு நான் போய் அவர் சொல்லதை செய்யாமல் நான் இருக்க போறேனா? அல்ல மூத்த மகன் மாதிரி நான் வசனத்தை கேட்டு மனஸ்தாபப்பட்டு நான் பிறகு போய் கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் செய்ய போகிறேனா? அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிற மகனாக இருக்கிறேனா? இந்த பரிசுத்த வாரத்தில் பிரியமானவர்களே, நாம் நம்மை சிந்திக்க வேண்டும், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோப்பு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு இன்னொருத்தனும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க அவனா இருக்க போறீங்களா, இல்லை நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்க போறீங்களா? ஆமென். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோப்பு 2வது அதிகாரம் வசனம் 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமாங்க. அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆனா பிசாசுகளும் விசுவாசித்து நடுநடுங்குகின்றதே. சரியா? பிசாசு விசுவாசிக்குதுங்க, நடுநடுங்குதுங்க, ஆனா கீழ்ப்படுகிறது இல்லைங்க. அல்லேலூயா. கீழ்ப்படுகிறது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள யார் பெரியவன், ஆண்டவருக்கு நிகராக ஒரு காரியத்தை நான் செய்வேன் அது யோசிக்குது. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போறோமா, இல்லை அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? பிரியமானவர்களே, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோப்பு 1:22-23 அதை நாம் தியானிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத ஒருவனை மன்னின்னு சொல்லுத, அந்த மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல நீ பெரியவனா நான் பெரியவனான்ற இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம், நான் மூத்த மகனை போல தான் இருப்பேன்னு சொல்றோம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் அதை தான் சொல்லுவீங்கன்னு. அல்லேலூயா. அப்ப அதை சொல்ற நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ சித்தத்துக்கு என்று நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழுகிறேனா? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒப்பு கொடுத்தோம், நம்முடைய இருதயமானது பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு நம் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்றாரு. அதை தான் நம்ம மத்திய 3வது அதிகாரத்தில் வாசிச்சோம். இன்றைக்கு அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனா? கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, மறுபடியும் மத்திய 21க்கு போங்க. அங்க சொல்றாரு, இவர் இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்று கேட்டார். இப்ப தகப்பனுடைய சித்தம் ஒன்று இருக்குல்ல, அந்த தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர் யார்? அவருடைய குரலை கேட்கிறவர்கள் மட்டும்தான்.
என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, நானும் அவைகளை அறிவேன், அவை என்னை பின்தொடரும் என்று யோவான் 10:27 சொல்றாரு. அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆடுகளாக இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம், அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய குரலை நாம் கேட்க பிரியமானவர்களே நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா? என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 21. மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக அல்லாமல், மறுபடியும் நல்லா வாசிமாத. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னாக்கா அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் அவருடைய ஆடுகளாகவும் அவருடைய மந்தைகளாகவும் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வசனம் 17 வாசிங்க. 3:17 மத்தேயு 7:17 வாசிங்கம்மா. அப்படியே மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். 18 வாசிமா. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அல்லேலூயா. இப்ப நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, நீங்க நல்ல மரமா கெட்ட மரமா? உங்களுக்கு தெரியும். நான் நல்ல மரமா நான் கெட்ட மரமானு எனக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க, நான் நல்ல கனியை கொடுக்கிறேனா அல்லது கெட்ட கனியை கொடுக்கிறேனா? சபைக்கு வர நான் எப்படி நல்ல கனியை கொடுக்கிற பிள்ளையாக இருக்கிறேனா அல்லது கெட்ட கனியை கொடுக்கிற பிள்ளையாக இருக்கிறேனா? நல்ல மரம் என்னைக்கும் நல்ல கனிகளை தான் கொடுக்கும், கெட்ட மரம் என்னைக்கு கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப 19 வாசிங்கம்மா. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் ஆமென் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்ப நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நான் என் பிதாவின் சத்தத்திற்கு, என் இயேசுவின் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று சொன்னால் நான் நல்ல மரமா இருப்பேன். நான் நல்ல மரமா இருந்தா என்னிடத்துல நல்ல கனிகள் மட்டும்தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல கனிகள் வரும் பொழுது அதுல ஒரு கனி விசுவாசம் என்கிற கனியாக இருக்கும். ஆமென். இந்த விசுவாசம் என்கிற கனி என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தரிடத்தில் நெருக்குவதற்கு, கர்த்தரிடத்தில் இடைபடுவதற்கு. ஆனால் மற்ற கனிகள் இருக்கு இல்லையா, அன்பு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இந்த கனிகள் எல்லாம் நம்மை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்ப நல்ல கனிகளை கொடுப்பதற்கு நான் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? ஆமென். அல்லேலூயா. இப்ப 24 வாசிங்க. அதே வசனம் 7:24 வாசிமா. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்ப நல்ல கனிகளை கொடுக்கிற மரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மரம், கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டியவனுக்கு ஒப்பாயிருப்பான். அல்லேலூயா, ஆமென். இப்ப உங்க வாழ்க்கைய நீங்க கற்பாறையின் மீது கட்டணும்னாக்கா இயேசுவுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அடுத்து வாசிமா. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து
என்ன அடிச்சது? காற்று அடித்தது. அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. யார் அந்த கன்மலை அப்படின்றத நான் அப்புறம் இந்த வசனத்துக்குள்ள நான் வருவேன். நம்ம வாசிச்சோம் இல்லையா? அதை வாசிச்சு முடிச்சோம், வருவோம். அடுத்து வாசிமா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். இருங்கம்மா ஒரு நிமிஷம். இன்னைக்கு நான் சொல்லிய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன். அல்லேலூயா. 2 மகனை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு மகன் அவருடைய வார்த்தைக்கு மாட்டேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு போன மகன். இன்னொரு மகன் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு போகிறேன் என்று சொல்லி பொய் சொன்னவன். அவன் போல. இப்ப அந்த வசனம் தான் இங்க வருது. வாசிமா அதை மறுபடியும். நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மீது கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நீ புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா? அல்லேலூயா. வசனம் இருபுறமும் கூர்மை வாய்ந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வசனம் இருபுறமும் இங்க பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் குத்தம், உங்களுக்கும் குத்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப ரொம்ப 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 கவனம். கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனாக்கா நீங்களும் நானும் மணல் மீது தன் வீட்டையை கட்டிய புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்காங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தில் நம்ம ஏன் நம்மளுக்கு இவ்வளவு ஆராதனைகள், நமக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஆராதனைக்குள்ள நம்மளுடைய ஊழியக்காரர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கணும். அவருடைய வருகையில கைவிடப்படக்கூடாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ரொம்ப 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 கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக நீங்கள் நானும் இருக்கணும். அதான் கர்த்தர் நம்மிடத்துல நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு உட்கார வைத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். இப்ப அதே மத்தியு 27க்கு வாங்க. மத்தியு 21க்கு வாங்க. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி. இப்போ மத்தியு 21க்கு வந்துட்டீங்கல்ல? ஓகே. இப்போ 32 வாசிங்கம்மா. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய். ஒரு நிமிஷம் இருமா. 31 வாசிமா. அதை மறுபடியும் வாசிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது என்னன்னு? பிரியமான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை பார்க்க வெளியே இருக்கிற ஜனங்கள் இன்னும் நல்லவங்களா இருக்கிறாங்க ஜனம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு. அல்லேலூயா. கர்த்தரை அறியாத பிள்ளைங்க இன்னும் நிறைய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் நம்ம தான். கர்த்தருடைய வசனம் நம்ம கையில் தான் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனம் எப்படியாப்பட்ட பொக்கிஷன் தெரியுமா? ஒரு மனுஷன் வாழுவதற்குரிய எல்லா அம்சங்களும் எல்லாமே இதில் இருக்குதுங்க. ஆனால் இதை வச்சிருக்கிற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? வெளியே இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதை தான் இயேசு சொல்றாரு. இன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்றாரு. மறுபடியும் அதை வாசிமா. இவ்விருவரில் எவன்
தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். நம்மளும் சொல்றோம் மூத்தவன் தான் சொல்றோம். அடுத்து சொல்லுங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பிரவேசிச்சிருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நம்ம பிரவேசிக்காம போயிடுவோம். ஏன்னா நமக்கிட்ட தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அறியல, நம்ம அறிஞ்சிருக்கிற நம்ம பரலோகத்துக்கு போனுங்க. அல்லேலூயா. நம்ம தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அவங்க போவதற்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு வெளியே சொல்றாங்க கிறிஸ்துவங்களா. அல்லேலூயா. ரொம்ப மனபாரமா இருக்கிறது. நம்ம ஆயுத்தப்படுத்தணும். பிரியமான தேவச்சனமே, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நிறைவேசிப்பதற்கு நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆமேன். அல்லேலூயா. அம்மா அதை வாசித்து முடியுமா? 32. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். மனஸ்தாபப்படவில்லை தான் 3வது அதிகாரத்தில் வாசிச்சோம். மத்திய 3வது அதிகாரத்தில் தான் நம்ம வாசிச்சோம். ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து அவரிடத்துல ஞானஸ்தானம் எடுத்தாங்க, மனம் திரும்பினாங்க, நல்ல கனிகளை கொடுத்தாங்க. ஆனா இவங்க இன்றைக்கு நம்ம வெளியரங்கமான ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தை நான் புதுப்பித்துக் கொள்கிறேனா? அந்த ஞானஸ்தானத்தை பரிசுத்த ஆவியின் வழியாக நான் புதுப்பித்துக் கொள்கிறேனா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருனாக்கா நாம் எங்கும் நன்மை செய்தவராய் சுற்றி திரிவோம். ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இதை செய்யாத, இதை வாங்காத, இதை பார்க்காத, இதை பேசாத. அப்படி உணர்த்துறாருனாக்கா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களை போய் ஆராய்ஞ்சு பார்த்துக்குங்க. ஆமென். பிரியமானவர்களை, நான் பேசுகிறது கடுமையாக இருக்கலாம். ஆனால் நம்ம மூல் பண்ணணும், நம்ம ஆயுத்தப்படுத்தணும். நம்ம ஏனோ தானோன்னு இருந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தத்துக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம். கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படியணும். இன்னைக்கு அநேகர் எப்படி தெரியுமா, தமக்கு எது சரியா இருக்குதோ, வசனம் சரிதான், ஆனால் அது அவங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அது ஓகேலா, அவங்க அதுக்கு சரியில்லை அப்படின்னாக்கா பரவாயில்ல, இப்படி இருக்குது. வசனம் இங்கிட்டு சாயாதுங்க, அது ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அது இரு பக்கமும் கூர்மை வாய்ந்ததுங்க. இங்கே கடைசியாக ஒரு பேரபிளை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தோட்டத்தில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சி நம்ம எல்லாரையும் இந்த உலகத்தில் நாட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு, நம்ம நல்ல கனிகளை கொடுப்போமான்னு எதிர்பார்க்குறாரு. முதல்ல ஒருத்தராக அனுப்புகிறாரு. மோசையை அனுப்புகிறாரு. ஒவ்வொரு ஊழியக்காரனாக அனுப்புகிறாரு. போ அவங்க கிட்ட வந்து பாரு, என்ன பலன் இருக்குது, என்ன பலன் வச்சுருக்கிறாங்கன்னு போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, ஒவ்வொரு ஊழியக்காரனாக கொள்கிறோம். கடைசியில் ஒரு மகனையும் நம்ம கொண்டுட்டோம். இதுதான் கடைசியில் அந்த பேரபிளில் சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து முடிச்சுக்கனாக்கா நான் சுருக்கி சொல்லிட்டேன் அவர்களின். நான் சுருக்கி இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ 42வது வசனத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அம்மா 42 வாசிமா. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசித்ததில்லையா? இதை தான் நம்ம வாசிச்சோம். மத்திய 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். அந்த கல்லை குறித்து வாசிச்சோம் இல்லையா? மத்திய 7வது அதிகாரத்தில் நம்ம இதை வாசித்தோம். ஆமென். எந்த வாசித்தோம்? கண்மலையான இருக்கிற கல்லை குறித்து நம்ம வாசித்தோம். நல்ல விசுவாசித்து கற்பாறையின் மீது கட்டினவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இதுதான் அந்த கல், இங்கே சொல்லப்படுகிற கல். இயேசு என்கிற கல்லின் மீது என் விசுவாசம் இருக்கிறதா, அல்ல மணல் மீது என்னுடைய விசுவாசம் இருக்கிறதா? என் கல்லை, என்னுடைய விசுவாசத்தை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? ஆமென். 43 வாசிச்சு முடிங்க.
ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்படணும்னு? ஓ, யாரும் விசுவாசிக்கலையா? எப்படி பாதியா? பாதி கொடுங்க ஆண்டவரே, பாதி பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்றீங்களா? நல்ல கையை உயர்த்தி நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதுக்கு அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லுங்க. அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னாக்கா காலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்க. காலையில் எழுந்து நான் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லுங்க. காலையில் எழுந்து தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, காலையில் எழுந்து நான் தேவனுடைய சமூகத்தில் அமரும் இருக்குது, அவருடைய ராஜ்யம் எனக்கு சமீபமாக வாங்க வந்துடும். அவருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அவர் என்னோடு பேசுகிறத நான் உணர ஆரம்பிப்பேன். அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வேன். என்னுடைய விசுவாசத்தை கட்பாறையின் மீது கட்டுவேன். அதை என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், இந்த பூமியில் என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய விசுவாசமானது அந்த மூளைக்கல்லாகிய கட்பாறையின் இயேசுவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த பரிசுத்த வாரத்துக்கென்று இந்த 3வது நாளில் இருக்கிற நாம அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்தையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட எழுந்து கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தரே, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா, அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 2 தீமோத்தேயு 4:5 சொல்லுகிறது, நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் அப்பா. ஆண்டவரே, தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவரே சொல்லுகிறது போல அப்பா, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் இயேசுவே, என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இதோ என் சுவிசேஷத்திற்காக வேலை செய்வேன், என் ஊழியத்திற்கை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட இயேசுவே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை முற்றிலுமாய் எடுத்து பயன்படுத்த உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தில், இந்த பரிசுத்த நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. கேட்ட சத்தியத்தின்படியே, கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜீசஸ், நன்றி இயேசுவே. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா